சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்போக்கஸை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு அவங்க விளையாடுறது அவங்களுக்கு நல்லதில்லை, நம்ம காலேஜுக்கு நல்லதில்லைன்னு சொல்றாங்க கார்த்திக். தனலட்சுமிக்கு பதிலாக கீர்த்தியை சேர்த்துக்கிட்ட அந்த பொண்ணுனால காலேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறாங்க கோச். நிச்சயமா கீர்த்தி செய்ப்பா சார் அப்படின்னு சொல்றாங்க. கீர்த்தியா இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜுக்காக அவங்க விளையாடி ஏதாவது வின் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க பிரின்சிபால். இதுக்கு முன்னாடி அவங்க விளையாடுறதில்லை, இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு உறுதியாக சொல்றாங்க கார்த்திக். சார் கோச் வேற எதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் தனாவை விளையாட வேண்டாம்னு சொல்றாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு மாயா கேட்குறாங்க. நீ எதை வச்சுமா இப்படி சொல்றேன்னு கேட்குறாங்க பிரின்சிபால். கோச்சியும் தனாவையும் தப்பா காலேஜ் பசங்க எல்லாருமே செவத்துல எழுதுனாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் கோச் இப்படி சொல்றாருன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மாயா. மாயா பிரச்சனை அது இல்லை, தனாவுக்கு ஸ்போர்ட்ஸில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதுதான் காரணங்கிறாங்க. இல்லை நீங்கள் தனாவை பற்றியும் வேறு ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுங்கிறாங்க மாயா. அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது, கேமுக்கு ஆல் அவுட் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் தனாவும் மாயாவும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பிரின்சிபால் பேசுகிறாங்க. கார்த்திக் சார், நான் சொல்கிறேன் என்னென்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. தனலட்சுமி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. எதையுமே டெஸ்ட் பண்ணாமல் நீங்களாக ஒரு முடிவு பண்ணாதீங்க. வேணா ஒன்று பண்ணலாம், கீர்த்தியும் தனாவையும் 1-to-1 மேட்ச் விளையாடு பார்க்க சொல்லாமே. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள மேட்ச்க்கு அனுப்பலாங்கிறாங்க பிரின்சிபால். என்ன சொல்கிறீங்க கார்த்திக் சார்னு பிரின்சிபால் கேட்குறாங்க. இல்லை சார், இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு எனக்கு தோணுது, இது விருப்பம் இல்லை சார் எனக்கு அப்படிங்கிறாங்க கார்த்திக். கார்த்திக் சார், நம்ம காலேஜுக்காக கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு பிளேயருக்காக நாம இதை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, இதில் இருந்து தப்பும் வராது அப்படிங்கிறாங்க. பிரின்சிபால் சொன்னதுக்காக கார்த்தியும் சரிங்கிறாங்க. சரி நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கிறாங்க. கார்த்தி அங்கேருந்து போயிடுறாங்க. தனோ, இங்கே பாருமா, உன் பேரில் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் கார்த்திக் சாரை மறுபடியும் ஒரு மேட்ச் வைக்க சொல்லியிருக்கேங்கிறாங்க பிரின்சிபால். உன் பேரை நீ காப்பாற்றிக்கணும், கார்த்திக் சாரோட நம்பிக்கையும் நீங்கள் திரும்ப வாங்கணும். கண்டிப்பாக நல்ல பேர் வாங்குவேன் சார், தேங்க்யூ சொல்கிறாங்க. தனோ மறுபடியும் ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சந்தோஷமா தனாவும் மாயாவும் இருந்து போகிறாங்க. அன்னையிலேருந்தே தனாவுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க மாயா. மாயாவும் சீனுவும் ஒரு பக்கம், மணிவண்ணனும் தனாவும் ஒரு பக்கம் நின்று விளையாடிட்டு இருக்காங்க. மாயாவும் சீனுவும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. தண்ணியும் அறியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தனாவுக்கு சூப்பராக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மணிவண்ணன், இந்த பக்கம் மாயா சீனு எல்லாருமே கொடுக்குறாங்க. தனாவும் ரொம்ப சூப்பராக நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. பத்மா ரூமுக்கு பார்வதி வர்றாங்க. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பார்வதி ஒரே பரபரப்பாக வந்துட்டு இருக்கு, என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்குறாங்க. இப்போ தான் தேன்மொழி அக்காட்ட நான் பேசிட்டு வரேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க? பத்திரிக்கையை படிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாம் கல்யாண பேச்சை விட்டுட்டாங்க. ஒன்றும் அமைதியாவெல்லாம் இருக்கல, நம்ம வீட்டில் நடந்த விஷயத்தை நினைச்சு தான் கல்யாண வேலையவே தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ கல்யாண வேலையில மும்மரமா பழைய மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு விஷயம், நாளைக்கு கல்யாண பத்திரிக்கையில யார் யார் பேரெல்லாம் போடலாங்கன்னு கேட்கறதுக்காக வரப்போறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்ல செய்தி சொன்ன பார்வதிங்கிறாங்க. இது என்ன நல்ல செய்தி, இதை விட ஒரு நல்ல செய்தி இருக்குங்கிறாங்க பார்வதி. அதாவது பத்திரிக்கையில சீனுவோட பேரை எப்படி போடுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்பதான் ஒரு முடிவே கிடைச்சிருக்குங்கிறாங்க பார்வதி. சீனுவோட பேரை பத்திரிக்கையில போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு? படிச்சா மட்டும் போதுமா? பேருக்கு பக்கத்துல ஒரு தொழில் வேணுமில்ல, அப்படி அந்த தொழில் இருந்தா தான் அதை அவங்க கௌரவமா நினைக்கிறாங்க. அவன் இன்னார் வீட்டு பையன்னு தெரிஞ்சா போதாதான்னு கேட்குறாங்க பத்மா. அவங்க சைடில் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பத்தாது. போயும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்கல்லுங்க நீங்கிறாங்க பார்வதி. அதனால தான் அவங்க நம்ம சீனுவோட பேருக்கு பக்கத்தில் அவங்க ரைஸ் மில்லையும் ஒன்று எழுதி கொடுக்குறதா இருக்காங்க. சீனுவோட பேருக்கு பக்கத்துலையும் ரைஸ் மில்லை போட்டிருக்காங்கங்கிறாங்க பார்வதி. சொல்கிறேன், ரைஸ் மில் கொடுக்க போகிறாங்களான்னு கேட்குறாங்க பத்மா. ஆமாக்கா, இப்போதைக்கு ரைஸ் மில்லு, அப்புறம் பாருங்களேன் இன்னும் அவங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்கிறாங்க பார்வதி. தான் சொன்னல, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய இடம், அவங்க நினைச்சாங்கன்னா நம்ம சீனுவோட வாழ்க்கையே மாறிடும் பார்த்துக்கோங்களேன். ஆமா பார்வதி, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரைஸ் மில் எழுதி கொடுக்குறாங்கன்னா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பத்மா ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க. நிச்சயமா கொடுப்பாங்கக்கா, அவங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கங்கிறாங்க பார்வதி. தான் நம்மளுக்கு அவமானம், நம்ம வீட்டு பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆக போதே அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொழில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் யோசிக்கிறாங்களா? அதை பற்றி யாருமே யோசிக்கிற மாதிரியும் இல்லை, நினைக்கிற மாதிரியும் இல்லைங்கிறாங்க பார்வதி. அவங்க யாரோ ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட தோணுது, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் தோணுச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான் பார்வதிங்கிறாங்க பத்மா. அவனுக்கு எதுவுமே செய்யணும்னு நினைக்காமே இருக்காங்க பாருங்களேங்கிறாங்க. சரி விடுங்கண்ணே, அவங்க நினைக்கிறாங்க, நினைக்காம விடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்கிறாங்க. நாளைக்கு அவங்க வரதே அந்த ரைஸ் மில்லை பற்றி பேச சமாதானம் வாங்குறதுக்கு தான், ஆனால் அது வரைக்கும் இவங்க எதுவும் பேசாமல் இருக்கணுமேங்கிறாங்க பார்வதி. அதுதான் எனக்கும் கவலையாக இருக்குது, அவங்களுக்கு அதுதான் கவலையாக இருக்குது. நாளைக்கு அவங்க சொல்லும்போது நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும், சுமூகமாக பேசுகிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதை வச்சு கூட சண்டை கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது பார்வதிங்கிறாங்க. ஆமாம், அப்புறம் இந்த ரைஸ் மில் விஷயம் நம்ம 2 பேத்துக்கு மட்டும் இருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்மளுக்குள்ள தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க வேண்டாங்கிறாங்க பார்வதி. அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பத்மா. சீனுவுக்கு நல்லது நடந்தால் நம்மளுக்கும் சந்தோஷம் தானேங்கிறாங்க. பொழுது விடிஞ்சிருது, சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வரப்போறதா சொன்னாங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம், அதை முடிச்சுட்டு வரதா தான் சொன்னாங்கிறாங்க. அப்படின்னா அவங்க இந்நேரம்
இந்நேரம் வந்திருக்கணுமேப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அவங்க இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாங்கம்மா அப்படிங்கிறாங்க ரகுராம். நீ எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு பார்வதி கேட்டுக்கிறாங்க. ஆமா இந்த கல்யாணம் எப்பதான் முடியுமோன்னு இருக்குதுங்கிறாங்க பத்மா. ஆமா சீனு இப்ப எதுக்கு வர்றாங்கன்னு கேக்குறாங்க மாயா. ஏதோ பத்திரிக்கை படிக்க வர்றாங்களாம். அப்ப அன்னைக்கு படிச்சது என்ன? அது ப்ரொபோசல். அது தோராயம் பண்ற மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ற மாதிரி இருக்குங்கிறாங்க சீனு. சீனு இப்படி பத்திரிக்கை படிச்சே உன் வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க போல இருக்கேங்கிறாங்க மாயா. இவங்க எல்லாரும் வாசல்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மகாலிங்கம் குடும்பம் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கங்கிறாங்க. அடடே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி கல்யாண வேலையில எப்படி போயிட்டு இருக்குன்னு ரகுராம் கேக்குறாங்க. சேம்பல் பத்திரிக்கையை அடிச்சாச்சு. யார் யார் பேரெல்லாம் போடணும்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர் போட்டுக்கலாங்கிறாங்க. மகாலிங்கம் சொல்றாங்க எங்க பேர்ல நாளைக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு மணிவண்ணன் சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கங்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பொண்ணு மாப்பிள்ள பேரை போட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதானுங்கிறாங்க. மணிவண்ணன் சொல்லி முடிச்சதுமே பாட்டி மறுக்கிறாங்க. இங்க பாருங்க பத்திரிக்கையில பேர் போடுறது ரொம்ப முக்கியம். அதுலயும் யார் யார் பேர் போடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க பாட்டி. ஆமாங்க பத்திரிக்கைங்கிறது ஒரு கௌரவம். அது நம்ம கௌரவத்தை காட்டிக்கிறதுக்கு தான் பத்திரிக்கையில எல்லார் பேரையும் போடணும். யார் பேரையும் விட்டுறாம கவனமா போடணுங்கிறாங்க. அதுக்காகத்தான் சேம்பல் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல யார் பேராவது விட்டுருந்தா நீங்க பார்த்து சொல்லணும். இந்தாங்க பாருங்கன்னு கொடுக்குறாங்க. 5 பத்திரிக்கை எடுத்து நேட்டுறாங்க. ஆமா சேம்பல் பத்திரிக்கைன்னு ஒண்ணுதான் இருக்கும். நீங்க என்னமோ எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே அடிச்சுட்டு வந்துட்டீங்க போல இருக்குன்னு மணிவண்ணன் கேட்கறாங்க. ரகுராம் நல்லா படிச்சு பாக்குறாங்க. எங்க பத்திரிக்கையை படிச்சுட்டு குறை சொல்லுங்க. படிக்காத எந்த குறையும் சொல்லாதீங்கிறாங்க பத்மா. ரகுராம் படிச்சு பார்த்துட்டு என்னது சீனு பேருக்கு கீழே ரைஸ் மில் ஓனர்னு போட்டிருக்கே. சீனு எந்த ரைஸ் மில் ஓனர் கிடையாதுங்கிறாங்க. தப்பா பிரிண்ட் ஆயிக்கும் போல இருக்குன்னு ரகுராம் சொல்றாங்க. தப்பா ஒன்றும் பிரிண்ட் ஆகல சம்பந்தி. நாங்க தான் அப்படி போட சொன்னோம்னு சொல்றாங்க மகாலிங்கம். ஏன் அப்படி போட சொன்னீங்கன்னு ரகுராம் கேட்கறாங்க. இல்ல மாப்பிளைக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு வேற யாரும் கேட்டக்கூடாது இல்லையா, அதனாலதான் அவர் பேருக்கு பின்னாடி ரைஸ் மில் ஓனர்னு நாங்க போட சொன்னோங்கிறாங்க மகாலிங்கம். அவனுக்கு ஒண்ணு எந்த ரைஸ் மில்லுமே இல்லையேன்னு மணிவண்ணன் சொல்றாங்க. இல்ல எனக்கு இருக்கிற ரைஸ் மில்ல ஒண்ணு சீனு பேர்ல எழுதி வைக்கலான்னு தான் நான் போட்டேங்கிறாங்க மகாலிங்கம். எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எதை வேணாலும் எழுதி வைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க கொடுக்கறதா நாங்க ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க சிவராமன். கொடுக்கறது கூட தப்பில்லை. ஆனா கொடுக்கறதா சொல்லி காட்டுற மாதிரி பத்திரிக்கையில போடுறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க ரகுராம். ஐயோ அப்படியெல்லாம் நினைச்சு நாங்க போடலைங்க. எங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில மாப்பிள்ளை சொந்தமா தான் தொழில் பண்றாங்கன்னு ஒரு கௌரவத்துக்காக தான் நாங்க போட்டோங்கிறாங்க. பேருக்கு பின்னால சீனு தான் அந்த மில்லுக்கு ஓனர்னு போட்டோம். வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. சரி மாப்பிளைக்கு இப்போ என்ன இல்லை, அவங்களுக்கு என்ன குறைச்சல்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ரகுராம் கேட்குறாங்க. ஐயோ குறைச்சல் நல்லா எதுவும் கிடையாது. மாப்பிள்ளையோட பேருக்கு பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா மற்றவங்க மாப்பிள்ளைய குறைய பார்த்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் இது ஒரு பெருமைக்காக நாங்க போட்டோங்கிறாங்க. மற்றவங்கன்னு சொல்றீங்களே, அந்த மற்றவங்கிறது யாரு? மகாலிங்கத்துக்கு கூட வந்தவங்க சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ளைக்குன்னு எதுவும் இல்லாத போது இவங்க ரைஸ் மில் எழுதி கொடுக்கறதுல எனக்கு என்னமோ எந்த தப்பும் இல்லாத மாதிரி தான் தோணுதுங்கிறாங்க. பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சு கொடுக்கறதுல எந்த தப்புமே இல்லையேங்கிறாங்க. ஆமா மாப்பிள்ளையோட பேருக்கு பக்கத்துல ரைஸ் மில் இருக்கிறது எங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, உங்களுக்கும் பெருமைதானுங்கிறாங்க மகாலிங்கம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கொடுக்கணுங்கிற மனசு வரும்? மாப்பிள்ளை பேர்ல எதுவுமே இல்லாதனால தானே இவர் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறாங்க கூட வந்தவங்க. மாயா பார்க்க வரைக்கும் பார்த்தாங்க, பொறுக்க வரைக்கும் பொறுத்தாங்க. ஆமா மாப்பிள்ளை பேர்ல எதுவுமே இல்லைன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. இந்த வீட்டுல சீனு ஒரு பில்லர் மாதிரி. அவன் என்ன வேலை பார்க்கறான்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த வீட்டுல அவனோட பொறுப்பு என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல அவன் என்ன படிச்சிருக்கானாவது யாருக்காவது தெரியுமா? அவனை பத்தி எதுவுமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி பேசுறது பார்க்கும்போது காமெடியா இருக்குங்க. சீனு எம்பிஏ முடிச்சிருக்கான். அவன் பேருக்கு பக்கத்துல இந்த டிகிரியை போட்டாவே போதும். நான் பொண்ணு கொடுக்க கியூல நிற்பாங்க. இந்த வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ஆடிட்டிங்க்கு அனுப்புறதே அவன் தான். அது மட்டும் இல்ல இந்த குடும்பத்தோட நிலத்தை பாத்துக்கிறதும் அவன் தான். அங்க வேலை செய்யறவங்களுக்கு பணத்தை அக்கௌண்ட்ல போடுறதும் இவன் தான். அங்க என்ன போகுது, என்ன வருது, என்ன வருமானம் இருக்குதுன்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அது எல்லாமே இவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க. மகாலிங்கம் சரியான சீரி பாயிறாங்க. இங்க பாருமா, நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தேவையில்லாம நீ பாட்டுக்கு வாய்கிலேயே பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு விருந்தாளியா வந்தா உனக்கு என்ன கணக்கு வழக்கு தெரிய போகுது? நீ கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க மகாலிங்கம். விருந்தாளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தாங்கிறாங்க ரகுராம். அவ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல. அவ வாஸ்தவமான பேச்சு தான் பேசுறா. அவ சொல்றது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான்ங்கிறாங்க. மாயா சீனு பத்தி எல்லா விஷயத்தையும் நீயே சொல்லு. நாங்க கூட ஒரு சில விஷயங்களை மறந்துருப்போம். நீ தான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன்னு சிவராமன் சொல்றாங்க. சீனு பேர்ல எதுவுமே இல்லைன்னு தானே சொன்னீங்க? சீனு பேர்ல 50 ஏக்கர் நிலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரகுராம் அரிசி வண்டியில 50% பார்ட்னர்ஷிப் இருக்கு. இவன் பேர்ல பேங்க்ல 50 lakhs கேஷ் இருக்கு. இப்ப நினைச்சா கூட அவன் இந்த பணத்தை வச்சு பெருசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணமும் இருக்கு, திறமையும் இருக்கு. மாயா சொல்றது எல்லாமே உண்மைதான ரகுராம் சொல்றாங்க. மகாலிங்கம் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. சீனு பேர்ல இவ்வளவு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா தேன்மொழி சொல்றாங்க. ஆமா சீனு பேர்ல இவ்வளவு இருக்கிறது பத்மாவுக்கு கூட தெரியாது போல இருக்கு. எப்படியோ எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியேன்னு குதர்க்கமா கேட்கறாங்க. இதுலயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்றாங்க ரகுராம். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை மேல இருந்த ஆர்வத்துல தான் ஏதோ மில்லு ஓனர்னு பத்திரிக்கையில போட்டுட்டேன். மத்தபடி வேற எந்த காரணமே இல்லைங்கிறாங்க மகாலிங்கம். அதுக்கு தாங்க பத்திரிக்கை எழுதும் போது 2 குடும்பத்தாரும் உட்கார்ந்து பேசி எழுதணுங்கிறதுங்கிறாங்க. அடுத்த முறை எழுதும் போது நம்ம எல்லாருமே உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறமா அச்சடிக்க கொடுக்கலாங்கிறாங்க ரகுராம். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க. சரி சம்பந்தி, அதை உடனே மாத்திடுவோம். மேற்கொண்டு பத்திரிக்கையை படிச்சு பாருங்க. அதுல ஏதாவது தவறு இருந்தா அதையும் நம்ம உடனே மாத்திடலாங்கிறாங்க மகாலிங்கம். சரி நான் உட்கார்ந்து படிச்சு பார்த்துட்டு மறுபடியும் சொல்றேன்னு சொல்றாங்க ரகுராம். சம்பந்தி
சம்மந்தி, நடந்த தவற நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. அடுத்த முறை எந்த தப்பும் இல்லாம அச்சடிச்சிடலாம்னு சொல்றாங்க ரகுராம். கண்டிப்பா இனிமே உங்களை கேட்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க மகாலிங்கம். சரிங்க சம்மந்தி, நாங்க வரட்டுங்களா அப்படின்னு மகாலிங்கம் கூட வந்தவங்க மகாலிங்கம் எல்லாரும் கிளம்பி போறாங்க. பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. இந்த மாயா இருந்தா எதுவுமே நடக்காது போல இருக்கு. பத்தாததுக்கு இந்த ரைஸ் மில் கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாளேங்கிறாங்க பத்மா. பாவி பாவின்னு திட்டுறாங்க. நல்ல வேலை ஏதோ கல்யாணத்தையும் நடக்க விடாம அவ தடுக்கலையில. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஜானகி தனாவுக்கு கருப்பு கயிறு கட்டி விடுறாங்க. இப்படித்தான் இக்கட்டான சூழ்நிலையில விளையாட போகும்போது அவளுக்கு நான் கருப்பு கயிறு கட்டி விடுவேன். அவ போய் போட்டியில ஜெயிச்சுட்டு வருவான்னு ஜானகி சொல்றாங்க. அம்மா நானும் அப்படிதாம்மா ஜெயிச்சுட்டு தான் வருவேங்கிறாங்க. ஜெயிப்பின்னு எனக்கும் தெரியும் தனோங்கிறாங்க ஜானகி. தனலட்சுமி விளையாட போயிருக்காங்க. எப்படி ஜெயிச்சு வராங்கன்னு பார்க்க